ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புது வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டோம். புது வீட்டில் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு விளாக் வந்து எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் என்னோடய ரொட்டீன் தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு அளவுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வந்து வச்சுட்டோம். இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து இருக்குது, ஒரு ரூமில் வந்து போட்டு வச்சுருக்கோம். அதெல்லாம் கொஞ்சமாக நல்லா மெல்லமாக நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வந்து வச்சுக்கலாம் அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து விளாக் வந்து எடுத்திருந்தேன். ஆக்சுவலி இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5:30 வந்து இருக்கும். ஸோ வந்து டீ போட்டுடலாம் அப்படின்றதுனால வந்து இப்போ வந்து டீ வந்து போட்டுட்ருக்கேங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து போகிறோம், பக்கத்தில் கடைக்கு வந்து போகிறோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எங்களெல்லாம் கிளம்பி வந்து இருக்க சொன்னாங்க. அவங்க கொஞ்சம் வெளில வந்து போயிருக்காங்க. ஸோ நம்ம அவங்க வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டீ குடிச்சிடலாம் அப்படின்றதான் டீ வந்து போட்டுட்ருக்கேன். பாப்பாவையும் தம்பியும் பார்த்திங்கன்னா எங்கள் பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்கூலில் வந்து அட்மிஷன் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான பேக்ஸு, வாட்டர் பாட்டில்ஸ் இந்த மாதிரிலாம் வேணுன்றதுனால வாங்க போகிறோம். பாப்பாவுக்கு வந்து நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன். உகன்குட்டியை வந்து இந்த டைம் வந்து ஸ்கூல் சேர்க்குற ஐடியா வந்து கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்றதுனால நான் வந்து பாப்பாவுக்கு தேவையானது மட்டும் ஆல்ரெடி வந்து வாங்கிட்டேன். சென்னை போயிருந்தேன் அன்னை வீட்டுக்கு. அங்கே இருக்கும்போதே வந்து அவளுக்கு தேவையான பாட்டில் அண்டு பாக்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து வாங்கிட்டேன். இன்றைக்கி வந்து உகன்குட்டிக்கு வந்து பேகு அண்டு அவனுக்கு டிஃபன் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி வாங்கலாம்னு சொல்லிட்டு வெளில வந்து போகிறோம். உகன்குட்டிக்கு பார்த்திங்கன்னா சரியாக சாப்பிடக்கூட தெரியாது, அள்ளி சாப்பிடக்கூட தெரியாது. ஆனால் அவங்க அப்பா வந்து இல்லை இருக்கட்டும் ஸ்கூலுக்கு போட்டு. வீட்டில் இருந்தால் பார்த்திங்கன்னா குழந்தைங்க மொபைல் மட்டுமே பார்த்துட்ருக்காங்க. உகன் பார்த்திங்கன்னா நீங்கள் மொபைல் கையில் கொடுத்தீங்கன்னா அவன்கிட்ட திருப்பி வாங்கவே முடியாது. ஸோ ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் மொபைலாக பார்த்துட்ருக்கான், அப்படிலாம் டிவி பார்த்துட்ருப்பான். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஸோ ஸ்கூலுக்கு போனால் ஜஸ்ட்டு அங்கே நிறையா குழந்தைங்க கூட சேர்ந்து விளையாடுவான். அதுவும் எல்கேஜின்றப்போ பெருசாக ஒன்றும் அவனுக்கு வந்து சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து இருக்காது. ஸோ நல்லா ஈஸியாக வந்து அவனுக்கு வந்து டைம் வந்து அங்கே வந்து போகும். ஸோ அவனுக்குமே வந்து அட்மிஷன் வந்து போட்டு வந்தாச்சு. வெனஸ்டே தான் தெரியும் அவனோட லெவல் என்னன்றது, அவனோட மைண்ட் என்ன அப்படின்றது வெனஸ்டே தான் வந்து தெரியும். கிளம்பி நம்ம ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க அப்பா வந்து வர மாதிரி தெரில. ஸோ அதுக்குள்ளே பாப்பா வந்து எனக்கு எதாவது ஸ்நாக்ஸ் பண்ணித்தாங்கன்னு கேட்டால், ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் வந்து இந்த ரெடிமேட் பாப்கார்ன் இது கிட் வந்து ஆல்ரெடி வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். ஸோ அவளுக்கு வந்து பாப்கார்ன் வந்து போட்டு கொடுக்கலாம் அப்படின்றனால வந்து போட்டுட்ருக்கேன். இது வந்து டேஸ்டியாகவும் இருக்கும், டக்குன்னு பண்ணிடலாம். பட் ஆனால் அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரி வாங்கி வந்து பண்ணாதீங்க. நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி திங்ஸில் வாங்க போகிறப்போ ஒரு பேக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு பண்ணி கொடுப்பேன். அடிக்கடி நான் வந்து பண்ணி கொடுக்க மாட்டேன். எதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல கொஞ்சம் திக்கான கடாயோ இல்லை குக்கரோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் வந்து அந்த பேக்கெட்ஸில் இருக்கக்கூடிய அந்த சோளம், அதில் இருக்கக்கூடிய ஆயில் இது எல்லாத்தையும் அப்படியே வந்து போட்டுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்பப்போ நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஷேக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா 1-2 அப்படியே வெடிக்க வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாகவே சூப்பராக வந்து வெடித்து சூப்பராக வந்து பாப்கார்ன் வந்து ரெடி ஆகிருங்க. டேஸ்டியாகவும் வந்து இருக்கும். அதுவும் நம்ம வீட்டில் வந்து சூடாக பண்ணி சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்டியாக வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த பாப்கார்ன் வந்து வெடிச்சு வர்றது உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியுன்றது நினைக்கிறேன். டப்புன்னு அடிக்குங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பண்ணிக்கோங்க. அதுமாதிரி மேலே மூடி இருக்கிற மூடி வந்து கொஞ்சம் நல்லா திக்காக கனமான வெயிட்டான மூடியை வந்து மூடிக்கோங்க. ஸோ இப்போ பாப்கார்னும் ரெடி ஆகிடுச்சு. பாப்பாவுக்கு வந்து பாப்கார்ன் வந்து போட்டு கொடுத்துட்டு டைம் இருக்குது அப்படின்றனால நான் வந்துட்டு கொஞ்சம் பாத்திரம்லாம் வந்து இருந்தது. ஏன்னா ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பிளேட்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தேன். இப்போ வந்து டீ போட்டேன், இப்போ பாப்கார்ன் பண்ணேன். இந்த பாத்திரம்லாம் இருந்தது. ஏன்னா அவங்க அப்பா வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ நம்ம லேட்டாக போயிட்டு கடைக்கு வர்றதுக்கு இன்னும் ரொம்ப லேட்டாகும், வந்து இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்றனால நான் வந்துட்டு இப்போ பாத்திரத்தை வந்து கழுவிடலாம் அப்படின்னா கழுவிட்டுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேக்ஸிமம் வந்து உப்பு தனியாக தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாத்திரம் விளக்கிட்டு அந்த கூடை அப்படியே வைக்கும்போது அந்த இருக்கக்கூடிய தண்ணிலாம் வந்து அந்த கவுண்டர் டாப் மேலே பட்டு அது மேலே வந்து ஒரு மாதிரி வெள்ளையாக வந்து மாறிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து அதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு ஷீட் வந்து கீழே வந்து விரிச்சிக்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிறந்த குழந்தைங்க வந்து நைட் டைமில் வந்து பாத்ரூம் போயிட்டாங்கன்னா அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஷீட் வந்து ஆன்லைன்லேருந்து வாங்கி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த ஷீட்டு தான் இது. வந்து நான் முன்னாடி பாப்பாக்காக வாங்கின ஷீட் ஆல்ரெடி வீட்டில் இருந்தது, அதை எடுத்து யூஸ் பண்ணிவிட்டேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஷீட் இல்லைனா நீங்கள் ஆன்லைனில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கிடைக்குங்க. அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ரொம்ப நாள் வரைக்கும் நம்மளுடைய கவுண்டர் டாப் வந்து இந்த மாதிரி கரை படியாமல் அந்த வெள்ளை படியாமல் நீட்டாக வந்து இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி இருந்த வீட்டோட இங்கே இருக்கக்கூடிய கிச்சன் வந்து ரொம்ப சின்னது தான். பட் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிங்க் வந்து இந்த கடாப்பு கல்லில் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ தான் வந்து வாஷ் பண்ணாலும் அது மேலே வந்து அப்படியே வந்து ஒயிட் கலர் வந்து பணிஞ்சிட்டே வந்து இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீலில் வந்து இருக்கும் இல்லையா? ஸோ அப்படிங்கிறப்ப ஈஸியாக வந்து தண்ணி வந்து உள்ளே வந்து போயிடுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கரை ஏதாவது இருந்தாலும் நம்ம க்ளீன் பண்ணாலும் நீட்டாக வந்து போயிடுதுங்க. ஸோ அதனால் கிச்சன் வந்து ரொம்ப சின்னது தான். பட் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து இருக்குது.
பாத்திரம் கழுவி முடிச்சுட்டு கையோட பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வையும் கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான். இந்த நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து ஆகின சாப்பாடு வந்து கொஞ்சம் மீதம் இருக்குது. ஸோ இப்போ கடைக்கு போயிட்டு வரும்போது முட்டை வாங்கிட்டு வந்துட்டு அது வந்து எக் ரைஸ் மாதிரி பண்ணி கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வந்து பெருசாக ஒன்றும் கிச்சனில் நமக்கு வேலை இல்லைன்றப்போ ஸ்டவ் வந்து இப்போயே வந்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்றனால வந்து பார்த்திங்கன்னா எப்படியே வந்து கையோட வந்து க்ளீன் பண்ணலாம்னு சொல்லி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். டைம் இருக்குது அப்படின்றதுனால. க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஃபேஸ்க்கு சோப்லாம் போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்தேன். ஆல்ரெடி குளிச்சுட்டே இருந்தாலும் இவ்வளோ வேலை பார்த்தது நல்லா வந்து வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம வந்து கிளம்பியிருக்கலாம் அப்படின்றதுக்காக கிளம்பிட்டுருக்கேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சிம்பிளாக இப்போ வெளியில் போகிறேன்னா எப்படி வந்து நான் கிளம்புன்றதை உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மாய்ஸ்சரைசர் இல்லாமல் வந்து எப்போவுமே வந்து வெறுமனமே வந்து இருக்கவே மாட்டேன். ஃபேஸ் வாஷ் பண்ணேன் அப்படின்னா கன்ஃபார்மாக அடுத்த செகண்டே வந்து மாய்ஸ்சரைசர் வந்து போட்டுக்குவேன். இப்போ வந்து பக்கத்தில் போகிறதுனால அது ஈவினிங் டைம் அப்படின்றனால மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டுக்கிறேன். இதே காலையில் அப்படின்னா நான் வந்து ஒரு ஆயில் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் போட்டு நார்மலாக ஒரு பவுடர் போட்டு வந்து போவேன். இப்போ ஜஸ்ட் ரொம்ப பக்கத்தில் அது ஈவினிங் டைம்ன்றப்போ நமக்கு ரொம்ப வேர்க்காது இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து நியூட்ரிஜனிலேருந்து ஒரு மாய்ஸ்சரைசர் எடுத்து போட்டுட்டு லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசரை வந்து நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா என்கிட்ட வந்து ஒயிட் டோனில் வந்து பவுடர் வந்து இருக்குது. எனக்கு அந்த பவுடர் வந்து ரொம்ப ஃபேவரட். ரொம்ப வருஷமாக நான் வந்து அதான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்லா மாய்ஸ்சரைசர் வந்து நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா லைட்டாக வந்து பவுடர் போட்டு நான் வந்து செட் பண்ணிக்குவேன். நான் வந்து இந்த ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி க்ரீம் இந்த மாதிரி எதுவுமே வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஜஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் போட்டு வெளில போகிறேன் அப்படின்னா பவுடர் மட்டும் போட்டுக்குவேன். சப்போஸ் நம்ம வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னா குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா மாய்ஸ்சரைசர் மட்டும் நல்லா போட்டு அப்ளை பண்ணி வச்சுக்குவேங்க. அவ்வளோதாங்க. அதே மாதிரி என்னோடய ரொம்ப ஃபேவரட்டானது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஐப்ரோ ஃபில் பண்ணுறது, அதே மாதிரி காஜல் போடுறது. இப்போ வந்து காஜல் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஐலைனர் மட்டும் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் எங்கேயாவது வெளியில் போகிறோம் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து ஐலைனர் வந்து வச்சுக்குவேன். வீட்டில் இருக்கும்போது வந்து வைக்க மாட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி பவுடர் போட்டு ஐப்ரோ பென்சில் போட்டு ஆல்ரெடி பொட்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோதாங்க, சிம்பிளாக வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் பக்கத்தில் போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக வந்து ரெடி பண்ணிக்குவேன். இப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வந்துட்டாங்க. கடைக்கு வந்து போயிட்டு வந்துடலாம். போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். பஜாருக்கு வந்து போயிட்டு வந்தாச்சுங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8:30க்கு மேலே ஆயிடுச்சு. பாப்பாவும் தம்பி வரும்போதே பார்த்திங்கன்னா பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கடையில் எதுவும் வாங்கி கொடுக்க வேணான்றதுக்காகவே சீக்கிரம் வந்து வந்தாச்சு. வரும்போதே பார்த்திங்கன்னா கையோட முட்டையும் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து எல்லா முட்டையும் எடுத்து வச்சுட்டு இவங்களுக்கு வந்து இப்போ வந்து எக் ரைஸ் வந்து பண்ண போகிறேன். எக் ரைஸ் வந்து எப்படி பண்ணலான்றதை பார்த்தலாமா. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 முட்டை வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து ஆல்ரெடி ஆஃப்டர்நூன் ஆக்குனது வந்து இருக்குது. இப்போது ஒரு 2 வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக வந்து சாப் பண்ணிக்கிறோம். இதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி அதிகமாக போடும்போது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாதாங்க இருக்கும். நான் வந்து ஒரு பெரிய சைஸில் வந்து வெங்காயம் வந்து 2 வந்து எடுத்திருக்கேன். அந்த வெங்காயத்தை பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வந்து சாப் பண்ணிக்கிறோம். ரொம்ப பெரிய சைஸில் வந்து நீல வாக்கில் வந்து சாப் பண்ணிக்காதீங்க. இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக வந்து சாப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து எக் ரைஸ் வந்து பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஸ்டவ்வில் வந்து கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 2 ஸ்பூனுக்கு வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் வந்து விட்டுக்கிறேன். அது கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்து இதெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூனுக்கு வந்து ஜீரகம், 1/4 ஸ்பூனுக்கு வந்து சோம்பு. இது வந்து 2மே ஃப்ளேவருக்காக தான். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். கூட இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதை வந்து போட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும். வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக வந்து வதங்கணுங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் அந்த எக் ரைஸ் வந்து ரைஸோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக வந்து இருக்கும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது உங்கள்கிட்ட இருந்ததுன்னா ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லைன்றனால சேர்க்கலான்னு கன்ஃபார்மாக நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவரும் நல்லா டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். நான் வந்து இன்னும் இங்கே வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து போவே இல்லை. ஸோ அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து என்கிட்ட வந்து இல்லை. ஸோ அதனால் நான் வந்து சேர்த்துக்கல. இப்போ வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக வதங்குறதுக்காக பார்த்திங்கன்னா உப்பு வந்து சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இருக்குது, அதை எடுத்து நல்லா கட் பண்ணி வந்து சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். ஏன்னா வந்து தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வந்து வதங்கி வரணும்.
பட் டைம் வந்து 9 o'clock மேலே ஆகிடுச்சு. மறுநாள் காலையில் வந்து பாலுக்காக வந்து பார்த்திங்கன்னா கீழே போய் நம்ம வந்து பாத்திரம் வந்து வைக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் மாதிரி வந்து நம்ம கையில் வந்து கொடுத்துருவாங்க. 200 300ன்னு சொல்லி அதில் மார்க் வந்து பண்ணியிருக்கோம். இந்த 2 டோக்கனும் நம்ம கையில் வந்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து பால் வந்து இப்போ நீங்கள் 1/2 லிட்டர் வேணும், அதாவது 500 ml வேணும் அப்படின்னா 200ல் ஒரு டோக்கனும் 300ல் ஒரு டோக்கனும் நீங்கள் வந்து அந்த பாத்திரத்தில் போட்டு நீங்கள் வந்து கேட்டில் வந்து தொங்க விட்டுறணும். ஏன்னா நீங்கள் வந்து காலையிலேயே ஒரு இயர்லியே ஒரு 4 o'clock டைம்லலாம் பார்த்திங்கன்னா பால் வந்து வந்துடும். அந்த டைமில் நம்ம எலும்பி வந்து வாங்க மாட்டோம் இல்லையா? ஸோ அதனால் இந்த மாதிரி டோக்கன் வந்து யூஸ் பண்ணிக்கணுங்க. உங்களுக்கு எவ்வளோ பால் வேணுமோ அவ்வளோ டோக்கனை வந்து நீங்கள் அந்த பாத்திரத்தில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க அந்த டோக்கனை எடுத்துகிட்டு பால் வந்து ஊற்றிடுவாங்க. அந்த டோக்கன் வந்து நம்மக்கிட்ட என்றைக்கு முடியுதோ அன்றைக்கி வந்து நம்ம அதுக்கான அமௌண்ட் வந்து கொடுத்தா போதும். இங்கே எனக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ நான் வந்துட்டு கீழே போய் பாலுக்கு வந்து பாத்திரம் வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்குள்ளே தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லாவே வந்து வதங்கிருச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 3 முட்டையை வந்து நான் வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். இது கூடயே கொஞ்சம் உப்பு, கரம் மசாலா, மிளகாய்த்தூள் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு, ரொம்ப முக்கியமானது பெப்பர், அது இருந்தால் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும். இதே மெத்தடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸை வந்து பாயில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நான் வந்து இன்றைக்கி மத்தியானம் வந்து நம்ம சாப்பாடு ரைஸ் யூஸ் பண்ணி தான் சாப்பாடு வந்து பண்ணியிருந்தேன். அந்த ரைஸ் தான் வந்து சேர்த்துக்க போகிறேன். எக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் அப்படியே வந்து இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸ் சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஆஃப்டர்நூனே வந்து ஓட்ஸ் அண்ட் வாழைப்பழத்தை வந்து மிக்ஸ் பண்ணி நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன் நைட்டு எனக்கு டின்னருக்காக. எல்லா டைமும் பார்த்திங்கன்னா ரைஸ், தோசை, இட்லி இந்த மாதிரி எடுத்துக்க மாட்டேன். ஒரு நாள் ரைஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா அன்றைக்கி 2 டைம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ரொம்ப லைட் ஃபுட்டாக வந்து எடுத்துக்குவேன். மேக்ஸிமம் இப்போலாம் நான் வந்து ரைஸ் வந்து எடுத்துக்கிறதில்ல. எனக்கு தனியாகவே பார்த்திங்கன்னா மில்லட் ரைஸ் வந்து ரெடி பண்ணி நான் வந்து சாப்பிட்டுக்குவேன். பட் ஏதோ டைம் இல்லை அப்படின்றப்போ நான் வீட்டில் எல்லோரும் பண்ணக்கூடிய ரைஸை வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா மேக்ஸிமம் நைட் வந்து ஓட்ஸ், இந்த மாதிரி ஓவர் நைட் ஓட்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் சாப்பிடுவேன். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு பனானா மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து படுத்துருவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். அந்த எக்கு, இந்த தொக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ரைஸில் வந்து படணும். அந்தளவுக்கு நீங்கள் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை, பெப்பர் வந்து தூவிட்டிங்க அப்படின்னா எக் ரைஸ் வந்து ரெடி. கொஞ்சம் நல்லா சூடாக சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் ரெடி பண்ண உடனே பார்த்திங்கன்னா கையோட வந்து 3 பேருக்குமே வந்து பிளேட்டில் வந்து போட்டு கொடுத்துட்டேன். தம்பிக்கும் பாப்பாவுக்கும் அவங்க அப்பா ஊட்டிட்டு அப்படியே வந்து சாப்பிட்ருவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு பிளேட்டில் வந்து போட்டு கொடுத்துட்டேன். இன்றைக்கி ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் போனதே தெரிலங்க. டைம் போனதே தெரியல. ஏன்னா கொஞ்சம் நல்லா பிஸியாகவே இருந்ததுனால டைம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து போயிடுச்சு. அதேமாதிரி இந்த டேவும் அப்படி தான் ரொம்ப சூப்பராக போணுச்சு. இந்த ஏரியாவுமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து நமக்கு வந்து செட் ஆகிடுச்சு. ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா என்னோட பெரியவங்க அப்படிங்கிறப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நமக்குள்ளே தான் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்காது. ஆனால் பெரியவங்க வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சுக்குவாங்க. அவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்தும் போவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து என்னோட பெரியவங்க தான். ஸோ அதனால் வந்து ஈவினிங் ஆனது அப்படின்னா கொஞ்சம் நேரம் வந்து அவங்ககிட்ட வந்து உட்காந்து கதை பேசிவிட்டு அப்புறம் வந்து தான் வந்து நைட் வந்து டின்னர் வந்து பண்ணுவேன். டே வந்து ரொம்ப சூப்பராக வந்து போணுச்சுங்க. நான் வந்து நாளைக்கு ஒரு நல்ல விலாகில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.